தி மிரர் மீடியா நேயருக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எதை பற்றி அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி நிற்கிறோம். 23ஆம் தேதி எலெக்ஷன். எப்படி பார்த்தாலும் 21ஆம் தேதி இந்த கேண்டிடேட்ஸ்க்கான கேம்பெயின் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த 5 நாட்களில் தமிழ்நாடு மக்கள் சிஎம்ஐ செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லை கடந்து வந்த நாட்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இந்த மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை இவர்கள் சிஎம் ஆனால் எங்கள் வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் சார்ந்து பார்த்துக்கலாம். திமுகன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 76 வருடங்கள் தமிழ்நாட்டில் பெரிய வாக்குகளும் சரி, திமுக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் சரி, இவங்க ரொம்ப படைபலத்தோடையும் ரொம்ப சாம்ராஜ்யமான ஒரு இடத்துல தான் இது வரைக்கும் திமுக 76 வருடங்களா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 15 முறை இவங்க சிஎம் எலெக்ஷனை பார்த்திருக்காங்க. அதுல 6 முறை வெற்றி பெற்று அடுத்தடுத்து இல்லாம ஒரு முறை அதிமுகனா அடுத்த முறை திமுக அப்படின்ற இடங்கள்ல திமுக இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அதிமுக 1972 எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்களும் 10 முறை சிஎம் எலெக்ஷனை பார்த்திருக்காங்க. 7 முறை இதுல சிஎம்மாவும் அவங்க வின் பண்ணி அதிமுக தமிழ்நாடு மக்களை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா தேசிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டியான 54 வருடங்கள் இங்க இந்தியாவை ரூல் பண்ணின கட்சி. இவங்க கிட்டத்தட்ட 10 பிஎம் எலெக்ஷன்ஸையும் பார்த்திருக்காங்க. இதுல இவங்க தான் ரூலிங் பார்ட்டியாகவும் வந்திருக்காங்க. ஸோ இதே இடத்துல காங்கிரஸ்ல இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பார்ட்டியா இருக்கக்கூடிய இல்ல அதிகமான மக்கள் தொகை இல்ல அதிகமான வாக்குகளை இருக்கக்கூடிய கட்சியா தான் தமிழ்நாட்டில் பாஜக இருக்காங்க. இதே இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் இங்க யாரு கூடயும் கூட்டணி இல்லாம புதிய புதிய கொள்கையோட மக்களுக்காக நாங்க நிக்கிறோம்னு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 இவங்க எலெக்ஷன் சந்திக்கும் போது 0.1% ஓட்ஸ் இருந்தாலும் கூட இப்போ 2021 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல 6.8% ஓட்ஸையும் வச்சிருந்தாங்க. 2024 நடந்த ஓட்ஸ்ல 8% ஓட்டுகளையும் வச்சிருக்காங்க நாம் தமிழர். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இதே இடத்துல அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகக்கு எந்த அளவுக்கு இங்க மக்கள் இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதே மாதிரி 3வது பெரிய கட்சியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் தன்னை ஜொவிச்சு நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே இடத்துல இங்க 2 வருடங்களுக்கு முன்னாடி இல்ல இப்போது 3 வருடங்களை தொற்றிருக்கக்கூடிய இல்ல முடித்திருக்கக்கூடிய கட்சியான டிவிக்குன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு முன்னாடி இப்பொழுது 3 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய கட்சியா இருக்கு. ஸோ இந்த பார்ட்டி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா மக்களிடத்துல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி, ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் பேசக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், கொள்கைகளா இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய கொள்கை தலைவர்களா இருக்கட்டும், இதெல்லாம் கடந்த 3 வருடங்கள்ல மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா, அதாவது மாஸ் ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த மாசிவான கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, சோ அதே மாதிரி மக்கள் இடத்துல ரொம்ப சீக்கிரமா சென்றடையக்கூடிய வேலைகளை தான் விஜய் அவர்கள் பார்த்துட்டே இருந்தாரு. சோ இப்போ எலெக்ஷன்ல 2026 சந்திக்க போறாங்க முதல் முறை. ஸோ விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த எலெக்ஷன் டிவிகே வர்சஸ் டிஎம்கேவா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இதுல பார்க்கலாம். தமிழ்நாடோட வரலாற்றுல இதுவரைக்கும் ஒரு அரை நூற்றாண்டு காலங்களுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு மக்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதான் இங்க நிதர்சனமான உண்மை. அப்படின்னும் போது என்ன எலெக்ஷன் அப்படின்னு கேட்டா, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில இருந்து பிரிஞ்சு வந்த 1972 ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணாலும் கூட முதல் முறையா 1977 அந்த கட்சி அதிமுகன்ற கட்சி எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. ஆனா அதிமுக களத்துக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, முதல் முறை எலெக்ஷனை சந்திக்கிறாங்க, இவங்க எப்படி மக்கள் இடத்துல பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துவாங்க, இல்ல மக்கள் கிட்ட எப்படி வாக்குகளை எடுப்பாங்க, இவங்க எப்படி சிஎம் ஆக முடியும்ன்ற பல ஆயிரம் கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் உடைத்தறிகிற விதமா அன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பெரும் போட்டியும் நடந்துச்சு. ஸோ இந்த போட்டியில எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை அதிமுக தனிச்சு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி அதிமுக 1977 எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிறாங்க. இதுதான் இந்த வரலாற்றை இன்றைக்கு கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்கலாம். தாவேக்காரக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சில மேடைகள்ல பேசும்போது நீங்க கேட்டிருக்கலாம், 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த போர் இப்பவும் திருப்பி நடக்க போகுது, இதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இப்போ ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்த பேசுறாரு அப்படின்னு கேட்டா,
இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஎம்மா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 1977க்கு அப்புறம் 2026 கிட்டத்தட்ட 50 வருட டியூரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இதுல ஒரு 10 சிஎம் வந்து உங்க பார்த்துருப்பாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு பார்த்தாலும் கூட 10 எலெக்ஷனை அடுத்தடுத்து பார்த்தாச்சு. அதிமுக பார்த்தாச்சு, திமுகவும் அந்த எலெக்ஷனை பார்த்துருக்காங்க. இப்போ டிவிகே இந்த களத்துக்கு வரும்போது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் நிற்க போறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட பல விமர்சனங்கள் மக்களிடத்துல எழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதே இடத்துல மக்களுடைய வரவேற்பு அப்படின்றதும் விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக தான் இருந்துச்சு. இதை மறுக்க முடியாத உண்மையாக தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருடத்துல இல்ல 3 வருடத்துல எப்படிங்க சிஎம் ஆக முடியும்? இல்ல மக்களுக்கு இவங்க என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணிருக்காங்க, இவங்களுடைய கொள்கைகள்ல அப்படின்னு பல கேள்விகள் எழுந்தாலும் கூட தாவேகாவினரும் அந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு பல கனவுகளோட எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டா 1969 அண்ணாவோட இறப்புக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் அந்த திமுக பார்ட்டியை கையில் எடுத்து சிஎம் ஆயிட்டு அடுத்தடுத்து மக்கள் இது பண்றாங்க. ஸோ அண்ணா, கலைஞர், ஸ்டாலினுக்கு அப்புறம் அதாவது ஒரு முறை திமுக வெற்றி பெற்றாங்கன்னா அடுத்த முறை அதிமுக, அதுக்கப்புறம் அதிமுக தொடர்ந்து கூட 2 முறை இங்க தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் திமுகவுக்கு தொடர்ந்து 2 முறை சிஎம் சீட்ல உட்கார்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் சரி, இல்ல ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த விமர்சனங்கள் மாற்றி அமைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க நாம் தமிழர் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம தனித்துவமா 30 லட்சம் வாக்குகளை எடுத்து வச்சிருக்கக்கூடிய சீமான் அவர்களையும் இங்க கம்பேர் பண்ணலாம். ஸோ அதே போல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் தாவேகாவில் எந்த விதமான கூட்டணிகளும் இல்லாம தனிச்சு போட்டியிட போறாங்க. ஸோ அவங்களுடைய பெரும்பான்மை என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட் வச்சிருக்காங்க அப்படின்றத 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த தொகுதிக்கான எம்எல்ஏவை தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் என்ன மாதிரி இருக்கணும்னா ஒவ்வொரு மக்கள் கூடயும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர் இதுவரைக்கும் எம்எல்ஏ சீட்ஸை எடுக்கவே இல்லை. ஏன்னா 30 லட்சம் வாக்குகளை தனித்து எடுத்திருந்தாலும் கூட அவங்களுக்கான கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இல்லை. அப்படின்னும் போது இந்த 30 லட்சம் அது அப்படியே தனித்துவமாக தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இங்க திமுகவுக்கும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் யாரு, இல்லை நம்ம தொகுதிக்கு யாருக்கு இந்த பிரச்சனையை சொன்னா நமக்கான தீர்வுகள் கிடைக்கும்னு மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இந்த இடத்துல தான் தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே புதிய முகம், அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாவே இந்த பக்கம் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல மக்களுடைய பிரச்சனைகள் யாரு ரொம்ப சுலபமா அதுக்கான தீர்வுகள் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்து மக்கள் நம்புவாங்க. அப்படின்னும் போது அவங்கள தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. இது அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வர்றதுனால மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகமா, இல்ல இது நம்மளுடைய அண்ணன், எங்களுடைய மாமா, எங்களுடைய உறவு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பல கேண்டிடேட்ஸை இங்கே பார்த்துட்டே இருப்போம். ஸோ விஜய் அவர்கள் நம்பிக்கையான ஆட்களை இங்க எம்எல்ஏவா செலக்ட் பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். இதுக்கான பதில் லாஸ்ட்ல இந்த தொங்கு சட்டசபையா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் இங்க விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. இந்த தொங்கு சட்டசபை பத்தி லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ அந்த பக்கம் அப்படியே தேசிய கட்சிகள் போலாம். 1947 இருந்து 1977 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருடங்களா ரூலிங் பார்ட்டில இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2014 இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியா முழுக்க அவங்களோட ஜொலிக்க முடியல. அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ராஜீவ்காந்தியோட இழப்புக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கட்சியை எடுத்து செல்லக்கூடிய இல்ல கொள்கைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா மக்களுக்கு அந்த இடத்துல கேள்விக்குறியான ஒரு ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேஸை தான் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணிக்கிட்ட பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை வந்து இங்க பிஎம்ஆ செலக்ட் பண்ணி 1947 இருந்து 77 வரைக்கும் சிங்கிள் லீடிங்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது 2014 அதுக்கான தோல்வியை காங்கிரஸ் முதல் முறை பார்க்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியா முழுவதும் 2014 282 இடங்களை ஜெயிக்குது பிஜேபி. இந்த பிஜேபி இந்த இடத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்டா ராஜீவ்காந்தியோட இறப்புக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்களா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸோட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இழப்புக்கு அப்புறம் யாரு அந்த கட்சியை பார்ட்டியை வந்து லீட் பண்ணுவாங்க, இல்ல அங்க சரியான தலைவர் இருக்காரு அப்படின்ற கேள்விக்குறிதான் எழும்புச்சு. ஸோ இந்த இடத்துலதான் பிஜேபி மதவாத சக்தியா இல்ல மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பார்ட்டியா இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 282 இடங்கள்ல வின் பண்றாங்க.
இதே நேரத்துல காங்கிரஸ் வெறும் 44 இடங்கள்ல தான் வின் பண்றாங்க. அப்படின்னும் போது இங்க வரலாறு பிரேக் பண்ணி ஒரு விஷயத்த பிஜேபி பண்ணுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, பிஜேபி கிட்ட இந்த மத நம்பிக்கை இல்ல கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஆட்கள் அதிகமா இருந்தாலும் கூட, வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட, வேர்ல்டு வைடு இவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு விஷயம் பண்ணுதுன்னா எல்லா மக்களுக்கும் சேரக்கூடிய விஷயங்களை இல்ல ஸ்கீம்ஸை வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ பிஜேபி அப்படின்றது இப்போ பிஎம்மா இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையிலையும் இவங்களுடைய நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெறும் 4 எம்எல்ஏ சீட்டு தான் 2024 வெற்றி பெறாங்க. ஸோ ஏன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இன்னும் ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னு கேட்டால், இங்க இருக்கக்கூடிய பார்ட்டியானது மதவாத கொள்கைகளுக்கு எதிரானது. திமுக கூட்டணியில் இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற முடியாததுக்கான ரீசனா கூட சொல்லலாம். அதாவது டிஎம்கே எம்கே ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனா இது ஒரு வரலாற்று விதமான சரித்திரம் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்க 15 சிஎம் எலெக்ஷனை பார்த்தாச்சு. ஆனா அடுத்தடுத்த எலெக்ஷன்ல இந்த முறை அதிமுக இல்ல அடுத்த முறை திமுக, அடுத்த முறை அதிமுக அப்படின்னா மாத்தி மாத்தி வந்திருக்காங்க. ஒருவேளை திமுக இந்த முறை வின் பண்ணுச்சுன்னா இதுல வரலாறு பதிக்கக்கூடிய விஷயமா தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். ஸோ இதே இடத்துல அதிமுக தமிழ்நாட்டில் வின் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, இவங்களுடைய ஃபேஸ் அப்படின்றது தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க வின் பண்ணாங்க. இந்த இடத்துல ஏடிஎம்கே இங்க தமிழ்நாட்டில் வின் பண்ணாங்க எலெக்ஷன்ல அப்படின்னு கேட்டா, முதல் முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவரா இபிஎஸ் அவர்கள் இருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கூட்டணியே இல்லாம இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னா, இதுவரைக்கும் கூட்டணியே இல்லாம ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய பார்ட்டியா முதல் முறை தமிழ்நாட்டில் என்டிகே தான் இருக்கும்ன்ற ஒரு சரித்திரத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஆனா இந்த இடத்துல டிவிகே சிஎம் ஆயிட்டாரு விஜய் அப்படின்னு கேட்டா, இந்த 50 வருட போரானது முதல் முறை முறிக்கப்பட்டு அதே வரலாறு மறுபடியும் திரும்புது அப்படின்ற இடத்துக்கு கூட சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒருவேளை இது யாருக்கெல்லாம் வெற்றி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, இப்போ 234 தொகுதிகளையும் ஒவ்வொரு கட்சிகளும் போட்டிடுறாங்க. ஸோ அப்படி போட்டியிடும் போது இவங்க எம்எல்ஏக்கள் போட்டியிட்டு 234 இடங்கள்ல இல்ல ஒரு இடத்துல முதல் வேட்பாளராக இருக்கக்கூடியவங்க போட்டிடுறாங்க. அப்படின்னும் போது 233 இடங்கள்ல போட்டியிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பெரும்பான்மையா 118 எம்எல்ஏக்களை யாரு வச்சிருக்காங்களோ, எந்த பார்ட்டி எடுக்கிறாங்களோ அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒருத்தவரை வந்து சிஎம்மா செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னும் போது இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க தொங்கு சட்டசபையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. சோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒருவேளை தாவேகா தனிச்சு போட்டிடுறாங்க, அதிமுக பாஜக கூட்டணியில போட்டிடுறாங்க, இங்க திமுக தன்னுடைய காங்கிரஸ் கூட்டணி இல்ல கூட்டணி கட்சிகள் கூட போட்டிடுறாங்க. அப்படின்னும் போது திமுக பெரும்பான்மை எடுக்காம விட்டுட்டாங்கன்னா, இப்போ விஜய் அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீட்டுகளை வெற்றி பெற்றாலும் கூட, இந்த பக்கம் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் 70-80 எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய 2 கால்குலேஷன் கூட்டி பார்த்தா பெரும்பான்மை அப்படின்றது ஒரு 118க்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னும் போது ஒருவேளை இவங்களுடைய கொள்கைகள் ஒன்றுபடாம நாங்க கூட்டணி வைக்காம வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் கடைசி நேரத்துல கூட இந்த கூட்டணிகளை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை நாங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சரி வரல அப்படின்னு சொன்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்றதுக்கான எல்லா ஃப்ரீடமும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அப்படின்னும் போது இங்க யாரு பெரும்பான்மை எடுக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எம்எல்ஏ மட்டும்தான் இங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எம்எல்ஏஸ் தான் வந்து சிஎம் செலக்ட் பண்ண போறாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொரு பார்ட்டியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் அந்தந்த கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த தொங்கு சட்டசபை வரும்போது யாரெல்லாம் கட்சியை விட்டு ஓடுகிறார்களோ அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதே போல இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.